தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். தளபதி 69 திரைப்படத்தோட ஸ்டோரி இதுதான் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் சில தகவல்கள் பரவிக்கொண்டு இருக்குது. ஒருவேளை இந்த ஒரு ஸ்டோரியாக தளபதி 69 இருந்தால் ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் அடையும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா, அதாவது கத்தி திரைப்படம் தான் தளபதிக்கு சோஷியல் மெசேஜோட எல்லா தரப்பு ரசிகர்களையும் ரொம்ப கவர்ந்தது. அதுக்கப்புறமா மெர்சல் திரைப்படம் பயங்கரமான சாதனை படைத்தது. ஸோ அதே மாதிரி தான் தளபதி 69 பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ தளபதி 69ஓட ஸ்டோரி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். அதாவது ஏற்கனவே வினோத் அவர்கள் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் என்கிட்ட இந்த திரைப்படத்தை கம்ப்ளீட்டாக ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், எல்லா தரப்பு ரசிகர்களையும் இந்த திரைப்படம் கவரணும், இது என்னோட கடைசி திரைப்படம், அதனால் எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வினோத் தரப்புலேருந்து ஒரு சில தகவல்கள் வெளியானது. இது தளபதிக்காக பண்ணப்பட்ட கதை கிடையாதாம். ஏற்கனவே வினோத் அவர்கள் கமல் கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு படமும் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ கடைசி வரைக்குமே அதாவது படத்தை ஷூட் போகிற நிலைமை வரைக்குமே அந்த ஒரு படம் போயிருக்கு. ஆனால் திடீர்னு வினோத்துக்கு கமல் அவர்கள் இல்லை, நான் இந்த படம் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் இப்போ கமல்ஹாசன் அவர்களுக்கு சொன்ன கதையை தான் தளபதி விஜய்க்கு சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தளபதிக்காக சில விஷயங்கள் ஆட் பண்ணி தளபதிக்கு இந்த ஒரு கதையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கிற கேள்வி, ஸோ தளபதி அவர்களோட கடைசி திரைப்படம் கம்ப்ளீட்டான ஒரு அரசியல் திரைப்படமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி. எஸ், இதுக்கான விடயம் வினோத் அவர்கள் ஓப்பன் ஸ்டேஜில் சொல்லிட்டு இருந்தாங்க. இது அரசியல் ஃபிலிம் கிடையாது, கம்ப்ளீட்டான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், சின்னதாக சோஷியல் மெசேஜ் இருக்க ஃபிலிம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வினோத் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது கம்ப்ளீட்டான ஒரு அரசியல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சின்னதாக அரசியல் வைத்து ஒரு கமர்ஷியலாக ஒரு திரைப்படம் எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான் இறங்கியிருக்காங்க. ஏற்கனவே கமல்ஹாசன் கிட்ட இந்த ஒரு ஃபிலிமை சொல்லும்போது இந்த படத்தில் இந்த மாதிரி சில அரசியல் சீன்ஸ்லாம் இருக்குது, அரசியல் ஃபிலிம் மாதிரி இருக்குது, இந்த ஒரு விஷயம் நான் நடித்தால் இது என்னோட அரசியலுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், அதனால் இந்த ஃபிலிம் நான் நடிக்கல அப்படின்னு சொல்லி வினோத் கிட்ட கமல் அவர்கள் சொன்ன மாதிரி சொல்லப்படுகிறது. இப்போ கமல் அவர்கள் வேணாம் சொன்ன ஒரு ஸ்கிரிப்ட் தான், அரசியல் காரணத்துக்காக வேணாம் சொன்ன ஸ்கிரிப்டை தான் அதே அரசியல் காரணத்துக்காக தளபதி விஜய் அவர்கள் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் தளபதி 69 ஒரு பாலிட்டிக்கல் ஃபிலிமாக இருக்க போகிறது. அந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் தளபதி 69 போஸ்டர்லே டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு நாட்டுக்கு வெளிச்சம் கொடுக்கும் ஒரு தலைவனாக இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தளபதி 69லே சூப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தலைவாக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான ஃபிலிமாக தளபதி 69 நாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவலும் வெளியாகியிருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்களோட ரோலை பற்றி சில தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதாவது இந்த திரைப்படத்தில் தளபதி விஜய் அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்களா. ஏற்கனவே தெரி திரைப்படத்தில் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாங்க, ஜில்லா திரைப்படத்தில் நடித்திருந்தாங்க. அதைத் தொடர்ந்து இப்போ தளபதி 69லையும் தளபதி விஜய் அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இதில் மோகன்லால், விஜய் சேதுபதி, சமந்தா அந்த மாதிரி முக்கிய கதாபாத்திரங்கள், முக்கிய நடிகர்கள் இணைந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கு. ஆக மொத்தத்தில் தளபதி 69 ஒரு அரசியல் சார்ந்த சின்னதாக கமர்ஷியல் இருக்கும், எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவரும் ஒரு திரைப்படமாக உருவாகி கொண்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு இது ஒரு அரசியல் இம்பாக்ட் கொடுக்கும். கமல்ஹாசன் ரிஜெக்ட் பண்ண ஸ்டோரியில் தளபதி நடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோரியோட ஒர்த் பயங்கரமாக இருக்க போகிறது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? தளபதி 69 கம்ப்ளீட்டாக ஒரு அரசியல் ஃபிலிமாக இருந்தால் நல்லாயிருக்குமா, இல்லை கம்ப்ளீட்டான ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக இருந்தால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா சினிமா சம்மந்தமான அப்டேட் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய். தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். தளபதி 69 திரைப்படத்தோட ஸ்டோரி இதுதான் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் சில தகவல்கள் பரவிக்கொண்டு இருக்குது. ஒருவேளை இந்த ஒரு ஸ்டோரியாக தளபதி 69 இருந்தால் ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் அடையும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா, அதாவது கத்தி திரைப்படம் தான் தளபதிக்கு சோஷியல் மெசேஜோட எல்லா தரப்பு ரசிகர்களையும் ரொம்ப கவர்ந்தது. அதுக்கப்புறமா மெர்சல் திரைப்படம் பயங்கரமான சாதனை படைத்தது. ஸோ அதே மாதிரி தான் தளபதி 69 பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ தளபதி 69ஓட ஸ்டோரி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம்.
அதாவது ஏற்கனவே வந்து வினோத் அவர்கள் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் வந்து என்கிட்ட வந்து இந்த திரைப்படத்தை வந்து கம்ப்ளீட்டாக ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், எல்லா தரப்பு ரசிகர்களையும் இந்த திரைப்படம் வந்து கவரணும், இது என்னோட கடைசி திரைப்படம், அதனால் வந்து எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வினோத் தரப்புலேருந்து ஒரு சில தகவல்கள் வந்து வெளியானது. இது வந்து தளபதிக்காக பண்ணப்பட்ட கதை கிடையாதாம். ஏற்கனவே வந்து வினோத் அவர்கள் வந்து கமல் கிட்ட ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு படமும் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ கடைசி வரைக்குமே அதாவது படத்தை வந்து ஷூட் போகிற நிலைமை வரைக்குமே அந்த ஒரு படம் வந்து போயிருக்கு. ஆனால் திடீர்னு வினோத்துக்கு வந்து கமல் அவர்கள் இல்லை நான் இந்த படம் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் வந்து இப்போ வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு சொன்ன கதையை தான் வந்து தளபதி விஜய்க்கு சின்னதாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தளபதிக்காக சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணி தளபதிக்கு வந்து இந்த ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கிற கேள்வி, ஸோ தளபதி அவர்களோட கடைசி திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டான ஒரு அரசியல் திரைப்படமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி. எஸ் வந்து இதுக்கான விடயம் வந்து வினோத் அவர்கள் ஓப்பன் ஸ்டேஜில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து அரசியல் ஃபிலிம் கிடையாது, கம்ப்ளீட்டான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், சின்னதாக சோஷியல் மெசேஜ் இருக்க ஃபிலிம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து வினோத் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு அரசியல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சின்னதாக அரசியல் வைத்து ஒரு கமர்ஷியலாக ஒரு திரைப்படம் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான் வந்து இறங்கியிருக்காங்க. ஏற்கனவே கமல்ஹாசன் கிட்ட இந்த ஒரு ஃபிலிமை சொல்லும்போது இந்த படத்தில் இந்த மாதிரி சில அரசியல் சீன்ஸ்லாம் வந்து இருக்குது, அரசியல் ஃபிலிம் மாதிரி இருக்குது, இந்த ஒரு விஷயம் நான் நடித்தா இது வந்து என்னோட அரசியலுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்தும், அதனால் வந்து இந்த ஃபிலிம் நான் நடிக்கல அப்படின்னு சொல்லி வினோத் கிட்ட கமல் அவர்கள் சொன்ன மாதிரி சொல்லப்படுகிறது. இப்போ கமல் அவர்கள் வேணாம் சொன்ன ஒரு ஸ்கிரிப்ட் தான், அரசியல் காரணத்துக்காக வேணாம் சொன்ன ஸ்கிரிப்டை தான் வந்து அதே அரசியல் காரணத்துக்காக தளபதி விஜய் அவர்கள் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் வந்து தளபதி 69 ஒரு பாலிட்டிக்கல் ஃபிலிமாக வந்து இருக்க போகிறது. அந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் தளபதி 69 போஸ்டர்லே வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு நாட்டுக்கு வெளிச்சம் கொடுக்கும் ஒரு தலைவனாக வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தளபதி 69லேயே வந்து சூப்பராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தலைவாக்கு அப்புறமா வந்து ஒரு பயங்கரமான ஃபிலிமாக வந்து தளபதி 69 வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவலும் வந்து வெளியாகியிருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்களோட ரோலை பற்றி சில தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு. அதாவது இந்த திரைப்படத்தில் வந்து தளபதி விஜய் அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் வந்து நடிக்க போகிறாங்களா. ஸோ ஏற்கனவே தெரி திரைப்படத்தில் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாங்க, ஜில்லா திரைப்படத்தில் நடித்திருந்தாங்க. அதைத் தொடர்ந்து இப்போ வந்து தளபதி 69லையும் தளபதி விஜய் அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இதில் வந்து மோகன்லால், விஜய் சேதுபதி, சமந்தா அந்த மாதிரி வந்து முக்கிய கதாபாத்திரங்கள், முக்கிய நடிகர்கள் வந்து இணைந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கு. ஆக மொத்தத்தில் வந்து தளபதி 69 ஒரு அரசியல் சார்ந்த சின்னதாக கமர்ஷியல் இருக்கும், எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவரும் ஒரு திரைப்படமாக உருவாகி கொண்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு வந்து இது ஒரு அரசியல் இம்பாக்ட் வந்து கொடுக்கும். கமல்ஹாசன் ரிஜெக்ட் பண்ண ஸ்டோரியில் வந்து தளபதி நடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டோரியோட ஒர்த் வந்து பயங்கரமாக அது இருக்க போகிறது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? தளபதி 69 வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அரசியல் ஃபிலிமாக இருந்தால் நல்லாயிருக்குமா, இல்லை வந்து கம்ப்ளீட்டான ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக இருந்தால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா சினிமா சம்மந்தமான அப்டேட் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.